ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நடத்தும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான நித்தினுக்காக எப்சிக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 4வது வார ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் இந்த நாளில் எங்களோட இடைப்படுங்க. ஆராதனை நடத்துகிற நித்தினுக்காக எப்சிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி கொடுக்குற மகனை சிலுவையில் மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறிற்றே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென்
ஜீசஸ். தேங்க்யூ ஏசப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு நிறைவேற்றின வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உருவாக்கின காலம் முதல் ஆண்டவரே, எங்களை உருவாக்கின காலம் முதல் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்பா அதிசயமானவைகள். நீர் நிறைவேற்றினீர் எங்கள் வாழ்க்கையில் அப்பா. எங்களுடைய இயலாத வேலைகளில், எங்களுடைய எல்லாமையில் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. உமக்கு நன்றி அப்பா. உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நன்றி சொல்லி உமக்கு உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கரம் அப்பா, எம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்ததே உண்மை ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. நீர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் உண்மை உள்ளவர் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு அளித்திருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை ஆண்டவரை மறுபடியும் கட்டி அப்பா நீர் எழுப்ப வல்லவர். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு ஆண்டவரே எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ அதை நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்க ஆண்டவர் இரண்டு தனையாக கொடுக்க வல்லவர் அப்பா. உடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நீர் எங்களை ஆண்டவரே சகலத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அப்பா எங்களுடைய சந்ததியின் மேல் நிறைவேற்றிருக்கிறீர் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் நிறைவேற்றி வந்திருக்கிறீர். உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இன்னும் நிறைவேற்ற வல்லவர். நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர் அப்பா. அப்பா நீர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசங்க வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்க கேட்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் நாங்கள் அந்த உபவசிக்க போகிற இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு பிரோஜனமுள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இங்கே வாசிக்கிறோம்,
இந்த மாதம் முழுதுமாகவே நாம் இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், இந்த 2 கொரிந்தியர் 1:20. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவருடைய ப்ராமிசஸ் எல்லாம் இயேசுக்குள் எப்படி இருக்குதா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து வாசிக்க கேட்கிறோம். அதாவது இங்கே 2 விதமான வார்த்தையை வந்து பவுல் யூஸ் பண்ணுறார். ஒன்று ஆம் என்று சொல்கிறார், இன்னொன்று வந்து ஆமேன் என்று சொல்லுகிறார். ஆம் என்றால் என்ன? நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஆம்னா எஸ், நம்ம இங்கிலீஷில் வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே எப்பொழுதுமே அது தவறுவது கிடையாது, அது பொய் சொல்வது கிடையாது. அது ஒருவேளை தாமதித்தாலும் அது பொய் சொல்லாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுதான் இந்த இங்கே பவுல் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம், ஆம்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு அங்கே வாக்குத்தத்தை வைக்கிறாரு. திருப்பி ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஆமேன் அப்படின்றால் என்ன? ஆமேன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம தமிழ் வார்த்தை. அதாவது நாம் இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது, நாம் ஜெபிக்கும்பொழுது யூஸ்வலாக நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம ஜெபித்து முடிக்கும்போது ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நம்ம கேட்கும்போது சபையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமேன் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் நிறைவேறணும், அப்படியே ஆகட்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த அந்த அர்த்தம் தான் ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த ஆம் என்றது கண்டிப்பாக நிறைவேறும், ஆமேன் என்றது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நிச்சயமாக செய்வார் என்று நாம் விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை தான் இங்கே ஆமேன் என்று சொல்கிறோம். அப்போது இங்கே பவுல் வந்து இந்த 2 விஷயத்தையுமே ஒரே வசனத்தில் சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கு இந்த மெசேஜோடைய டைட்டில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னால், தி இன்பிட்வீன் அப்படின்னு சொன்னால் ஆம்க்கும் ஆமேனுக்கும் நடுவில் இருக்கிற நம்மளுடைய அந்த போராட்டத்தை குறித்து தான், அந்த வெயிட்டிங் பீரியடை குறித்து தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட மெசேஜாக கொடுக்க போகிறேன். ஆம் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை, அது நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமேன் என்றால் அது எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து இது நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவதை தான் வந்து ஆமேன் என்று சொல்கிறோம். இந்த இன்பிட்வீன், இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த சைலண்ட் பீரியட், இந்த சைலண்ட் பீரியடில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத குறித்து தான் இந்த செய்தியில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த முதலாம் பாயிண்டில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன், அதாவது சர்வைவிங் த சைலன்ஸ், அதாவது நம்மளுடைய அமைதி நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆமேன்றும் ஆமேன்றதுக்கு வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்டவர் முதலாம் நாள் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் இந்த இடைப்பட்டுக்கு நடுவில் 2ஆம் நாள்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? இந்த 2ஆம் நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காத்திருப்பு நேரம். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடைபெறுமா? ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு இருப்பேன். அவர் இறப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி அவர் சிலுவையில் இறந்தார். மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாரா இல்லையா, அது உண்மையிலேயே நிஜமாக நடக்குமா இல்லை கற்பனையான்னு சொல்லி அங்கே இருந்த சீஷர்களுக்கெல்லாம் இந்த 2ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை தானா பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம அதுக்கப்புறமா ஒரு உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை நம்பலை அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சில பேர் அதுக்காக காத்திருந்தாங்கன்றது சொல்லியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்மளுடைய விசுவாசமும் இருக்குது, நம்மளுடைய வாக்குத்தத்தங்களும் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மரித்திருக்கலாம், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருந்திருக்கலாம். இந்த சனிக்கிழமை, அதாவது இந்த சாட்டர்டே சைலண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம 3ஆக வந்து நம்ம பிரித்துக்கலாம். ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிறது. இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பது குறித்து தான் வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்குறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த 37ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஆரம்பிக்குது. இதுதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ப்ராமிஸ், அதாவது அந்த ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ரைடேனா ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு பயங்கரமான சொப்பனங்கள்லாம் கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை வந்து தலை வணங்கும்படியாக, அவனுடைய பெற்றோர்களும் வந்து அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக அவனை தேவன் அந்த அளவுக்கு உயர்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இதுதான் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் தான் வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த ப்ராமிஸ் நிறைவேறுவதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக வருடங்கள் அவன் மிகவும் அமைதியாக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அவன் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக காரியங்கள் நடந்தது. அதாவது அவனுடைய வந்து கொல்லுவதற்கு முயற்சி பண்ணாங்க, அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் அவனை ஒரு அடிமையாக விற்றாங்க, அடிமை வீட்டில் இருந்து அங்கே பிரச்சனையாகி அவன் சிறைச்சாலைக்கு போனான், சிறைச்சாலையிலேருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. இவ்வளோ, அதாவது பல வருடங்களை அவன் கடந்தும்
தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காம அவன் காத்திருந்தான். அதாவது அந்த சனிக்கிழமை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய காத்திருப்பு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் கிடையாது, மோர் தென் அ டெக்கேட் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வாசிங்க ஆதியாகமம் 41 வாசிக்க கேட்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிபதியாக்கினேன் என்று சொல்லி. இங்கே பார்வோனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது. அப்போ யோசேப்பு கிட்ட அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு பார்வோன் கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் சொப்பனம் சொன்னான், அவன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து பார்வோன் கிட்ட சொல்கிறான். அப்போ பார்வோனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பார்வோன்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அந்த பார்வோன் அந்த சொப்பனத்தை சொல்கிறாரு, இவன் அதுக்கான விளக்கம் கொடுக்குறான். உடனே பார்வோன் என்ன பண்ணுறாருனா, இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை என் கூட நான் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அந்த எகிப்து தேசம் முழுவதுமாக அவனை அதிபதியாக மாட்டார். அதுக்கு முன்பாக சில மணி நேரங்கள் வரைக்கும் ஒரு சிறைசாலை கைதியாக இருந்த யோசேப்பு அதுக்கு அடுத்த சில மணி துளிகள் அவன் என்ன மாறுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரதிநிதியாக, அதாவது ஒரு பிரதமராக அந்த கண்ட்ரியோடைய கிட்டத்தட்ட எல்லா டிசிஷன்ஸுமே அவன் தான் எடுக்கிற மாதிரி வந்தது. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே ஆம் என்று தான் இருக்குது. ஆனால் அதை ஆமேன் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய தைரியமும் காத்திருப்பும் அந்த விசுவாசமும் நம்மளுக்குள்ள இருக்கா அப்படின்னு தான். இன்றைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். இந்த காத்திருப்பு நேரம் அப்படின்னு சொல்கிறோம். யோசேப்பு அநேக வருடங்கள் இதுக்காக காத்திருந்தான். அந்த சைலன்ஸ் டைம், அதாவது இந்த கேப்பில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? உண்மையிலே தேவனை விசுவாசிக்கிறோமா, இல்லை இந்த விசுவாசத்தை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போய் விடுகிறோமா? இன்றைக்கு யோசிப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காரு. அவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டிருந்தார். தேவன் அநேக நாளுக்கு அப்புறமாக பிரச்சனைகளை கடந்ததுக்கு அப்புறம் தேவன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த கிரியேட் ஆகுதாங்க. அவனுடைய அந்த ப்ராமிசஸ் எல்லாமே அங்கே அவன் கண் முன்பாக வருகிறதை அவனால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாகவே ஆம் என்று தான் இருக்குது. அதை ஆமேன் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள அந்த பொறுமையும் அந்த காத்திருப்பும் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அப்படின்றதை நம்ம யோசிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து வாசிக்கலாம். அதாவது ஆங்கர் யுவர் சோல் டு ஃபினிஷ் த ஒர்க். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அந்த நம்ம கொடுக்குற முடிக்க வேண்டிய வேலையில் நம்மளுடைய ஆத்துமா அதை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறதா அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:6 நம்ம வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கே தாவீது சிக்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இங்கே அவங்க கண்ட்ரியில் இருந்த அந்த தாவீது கூட இருந்த எல்லாருடைய அவங்களுடைய பிள்ளைகள், மனைவி, அங்கே இருந்த எல்லா சொத்து பத்துக்களை தூக்கிட்டு இன்னொரு கண்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது தாவீதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல தான் அவனுடைய, அதை நான் சொன்னதில்ல, ஆங்கர் யுவர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு வேலையை முடிக்க வரைக்கும் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தினமாக வைத்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு சொல்கிறார், நீங்கள் சிக்லாக்கு போய் அங்கே போர் புரிஞ்சு எல்லாத்தையும் வின் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இவங்க எல்லாம் போகிறாங்க, ஒரு நல்ல ப்ராமிசஸ் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் அவங்க திருப்பி வரும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான பிரச்சனை. அதாவது அந்த ஆமேன் என்ற வரும்போது முன்பாகவே அவங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. தாவீது அவன் என்ன பண்ணுறான், மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு அழகாக சொல்லுது. அவன் நெருக்கப்பட்டாலும் அவனை சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே அவனை கல்லெறியணும் அப்படின்னு பயங்கரமாக அந்த கஷ்டத்தில் அவங்க யோசிக்கும் போதும் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த திடப்படுத்துறது உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் திடப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் லேட் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் திடப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லைனா ஆண்டவரே நான் கிவ் அப் பண்ணிடுறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இது வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு சோர்ந்து போய் நம்ம எலியாவை போல நம்ம சோர்ந்து போய் அங்கே படுத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிற வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கர் யுவர் சோல். அதாவது உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் நிச்சயமாகவே சொன்னவர், அவர் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளும்போது, அதுக்கப்புறமா நம்ம நடந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் பேசுகிறாரு. அவன் எதெல்லாம் இழந்தானோ திருப்பி அதை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை தாவீது அங்கே கிவ் அப் பண்ணியிருந்தான், அவனுடைய ஆத்மா சோர்ந்து போனதுக்கப்புறம் ஆண்டவரே முடியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒருவேளை விட்டுருந்தான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அவன் எதையுமே திருப்பி கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனால் அவன் தன்னுடைய தேவனுக்குள் தன்னுடைய ஆத்மாவை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்று தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அவர் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்.
ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கேப், அதாவது நான் சொன்னீங்களா, ஃப்ரைடே ஆண்டவர் மரிக்கிறாரு, சண்டே மறுபடியும் உயிரோடு எடுக்கிறாரு. இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு எழும்ப மாட்டார் நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆண்டவர் எழும்புவார்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. இன்றைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதை நிறைவேறதற்குள் இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படியாக மாறுது? ஒரு நாள் நம்ம விசுவாசத்தை நம்ம லூஸ் பண்ணுறோமா, இல்லைனா நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து போய் கொண்டு இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் உங்களுக்குள்ளே பேசி கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, இந்த இடைப்பட்ட காலங்களில் எது நடந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆம் என்று மட்டும் இல்லை, நீங்கள் ஆமேன் என்று சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை கோத்ரூ பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் இவைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி நாம் எல்லாம் ஆமேன் என்று சொல்லி அதுக்காக காத்திருப்போம், விசுவாசிப்போம், நம்மளுடைய ஆத்துமாக்களை நாம் திடப்படுத்துவோம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பேசின காரியங்களை போல ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதம் முழுதுமாகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் ஆண்டவரே நாங்கள் கேட்டு வரோம். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரத்தில் இந்த ஆம்க்கும் ஆமேனுக்கு நடுவில் நாங்கள் ஆண்டவரே நிறைய விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவரே, நிறைய விஷயங்களை நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். நிறைய விஷயத்தை எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் எழுந்து போயிடுறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அப்படி இருக்கக்கூடாது என்பது குறித்து நீ எங்களோட பேசுனீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் ஆம் என்று இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் அதை ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இடைப்பட்ட காலங்களிலே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் யோசேப்புக்கு நடந்தது போல, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தாவீதுக்கு நடந்தது போல நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் காத்திருக்கக்கூடியவர்களாக எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையானது ஆண்டவரே அவர்களுக்கு திடமாக இருக்க, அவர்களுக்கு ஆண்டவர் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனை மற்றும் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற நேரத்தில் நாம் எப்படியாக இருக்கிறோம்? நம்மளுடைய ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆம் என்று கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் ஆமேன் என்று நிறைவேற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்தியை பார்த்தோம். யோசேப்பு காத்திருந்தான். காத்திருக்கும் போது தன்னுடைய லைஃப்பில் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது. அந்த நாட்களில் அவன் சர்வைவ் பண்ணுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் இருந்ததை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது தன்னுடைய மனதை திடப்படுத்தக்கூடியவனாய் அவனுடைய வாக்கு தத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு அநேக சூழ்நிலைகளில் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்த நேரத்தில் கூட அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்திருங்கள். கர்த்தருக்காய் திடமனதாய் விழிப்புடன் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவசரப்பட்டு ஆண்டவரே சோர்ந்து போனவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒரு விஷயம் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர் மாறாதவர் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாளிலே கேட்ட செய்தி கேட்டார் போல அநேக சூழ்நிலைகள், அநேக கலவரங்கள், அநேகர் எங்களை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் எங்கள் ஆத்மா உங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஆங்கர் பண்ணப்பட்டதாக, நங்கூரமிடப்பட்டதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். நாளுடைய செய்தியை கொடுத்த மகனுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. அநேகருக்கு வல்லமை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.